அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம நியூ டெல்லியில இருக்கோங்க. இன்னைக்கு நியூ டெல்லியில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 12622 தமிழ்நாட்டுடைய லெஜெண்டரி ட்ரெயினான தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அதிவிரைவு வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 5330 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா ஜம்முன்னு ராஜா மாதிரி உள்ளே இருக்கலாங்க. ஆனால் இதில் டெடிக்கேட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கொடுக்கலாங்க. தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியோடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 3145 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கர்டைன்ஸோட ஏசி போட்டு சில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியோடைய தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 2185 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கோச்சு ஜம்முன்னு இருக்குங்க. நியூ டெல்லிக்கு வந்துட்டாலே நம்ம ஊர் சாப்பாடு எதுவுமே கிடைக்காது, இங்கே ரொட்டி தாலி இது மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அப்போ இதை பாருங்க. இது நியூ டெல்லியோடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மோடைய என்ட்ரிங்க. அங்கிருந்து நீங்கள் அப்படியே இதை பாருங்க, இந்த ஆப்போசிட் ரோட்ல உள்ள போனாங்க. அந்த ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா இதோ இங்கே இருக்கு பாருங்க நம்ம தமிழ்நாடு ஹோட்டல். நம்ம தமிழ்நாடு ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா போதும், நீங்கள் நம்ம ஃபுட்டு அத்தனையுமே சாப்பிட்லாங்க. இட்லி தோசை பிரியாணின்னு எல்லாத்தையுமே வெளுத்து வாங்கலாம் டெல்லியில். அண்ணனுடைய பேரு பெருமாளுங்க. இவரு தான் ஹோட்டலுடைய ஓனருங்க. இவருடைய நம்பர் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, இன்ஸ்டா அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஹாய் அண்ணா. தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியில் நம்மளுக்கு டெடிக்கேட்டடாக பேட்ரி கார் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. தேர்ட் ஏசி எக்கனாமிக் கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலிருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 2080 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. தேர்ட் ஏசிக்கும் இதுக்கும் 105 ருபீஸ் மட்டும்தாங்க ஃபேர் டிஃப்ரென்ஸ். தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியோடைய ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியோடைய ஜென்ரல் கோச்சிங்க. இதில் நீங்கள் நியூ டெல்லியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு 510 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்னைக்கு நம்ம லெஜெண்டரியான தமிழ்நாடு அதிவிரைவு வண்டியை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ நம்ம ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. Train number 12622 New Delhi Dr. MGR Chennai Central Tamil Nadu Superfast Express will leave from platform number 3 at the scheduled departure time of 21 hours 5 minutes. இன்னைக்கு தமிழ்நாடுடைய ரேக் உள்ள வந்ததே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. போயிட்டு ஷார்ட் எடுத்துட்டு வர டைம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ சிக்னலை போட்டாச்சு, கிளம்பலாங்க. Train number 12622 New Delhi Dr. MGR Chennai Central Tamil Nadu Superfast Express is ready to leave from platform number 3. Train number 12562 New Delhi Superfast Express is on platform number 30. நியூ டெல்லியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த ஹால்ட் ஆக்ரா தான் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து 194 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க.
தமிழ்நாடுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2182 கிலோமீட்டருங்க. மொத்தம் 33 hours 30 minutesல எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருது. மொத்தம் 10 ஹால்ஸ் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினை டெல்லியிலேருந்து நைட்டு 9:05 PM இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு நைட்டு திரும்பவும் ஒரு பகல் திரும்பவும் ஒரு நைட் எல்லாம் ரன் ஆகி காலையில் 6:35 AM எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் சேருதுங்க. அடாடாடாடா ஸ்டார்ஸ் என்ன ஹால்ன்றீங்க வண்டி. ஹசரத் நிசாமுதீன் விட்டு வெளியில் வந்தது தாங்க. இப்போ 1:30 பறந்துகிட்டு இருக்கோம். தமிழ்நாடுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 1 pantry, 4 general, 5 sleeper class, 4 third AC, 3 third AC economy, 2 second AC, 1 first AC கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசிங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். ஒன் 94 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AGC. இங்கே 2 minutes பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே நமக்கு 2 minutes ஹால்ட் இருக்குது. இங்கே ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து தாஜ்மஹாலை சுற்றிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் ஏறுறாங்க. தென்னிந்தியாவுடைய முதல் மாநில பெயர் கொண்ட ஒரே ட்ரெயின் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. அதுக்கப்புறமா தான் கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்குமே எக்ஸ்பிரஸ் வந்தது. August 7, 1946 இந்த ட்ரெயினை பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இனாகரேஷன் பண்ணாங்க. இப்போ இந்த ட்ரெயின் 48 years இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸை தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் டிமாண்ட் அதிகமாகவே இது இப்போது டெய்லி ட்ரெயினாக ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நாம் லாஸ்ட்டாக இருக்கோங்க. ரொம்ப பின்னாடி இருக்கோம். S4 அதுக்கப்புறம் S5 அண்ட் ஸோ வந்துருச்சுங்க. ஆக்ராலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு குவாலியர் ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலியர் எப்போ ஸ்கிப் பண்ண போகிறோம், ஏன்னா நான் போய் தூங்க போகிறேன். ஜான்சி வந்த உடனே எழுந்து காமிக்கிறேன். via Vijayawada has arrived on platform number 2. ஸ்டார்ஸ் 410 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BGLJ. இங்கே ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 8 minutes ஹால்ட் இருக்குங்க. வண்டி செம்ம ஹாலுங்க, சூப்பராக கூட்டிகிட்டு வருது. ஆனால் நம்ம கோச்சில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க.
நவம்பர் 25, 2020 நம்ம ட்ரெயினுக்கு LHB Rex ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் பார்த்தீங்கன்னா 2024 மேட் பண்ண கோச்சுங்க. ஆனால் கோச்சில் இருந்து செம்ம சத்தம் வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா செம்ம ஷேக்கிங்காக இருக்குங்க. சும்மா வண்டி எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே கட 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 கடன்னு ஆடுது. சத்தம் என்னால் தாங்க முடியல உள்ள. May I have your attention, please? Train number 12622 Tamil Nadu Express from New Delhi to Chennai via Vijayawada has arrived on platform number 2. Mumbai CST has arrived on platform number 1. இப்போ நமக்கு அடுத்து போபால் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை இருக்குங்க. ஸோ காலையில நம்ம போபால் இட்டார்சி நாக்பூர் செக்ஷனுடைய காட் செக்ஷன் எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ இப்போ நான் போய் திரும்பவும் தூங்க தான் போறேன். அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 702 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மத்திய பிரதேச மாநிலம் தலைநகரமான போபால் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPL. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 5 minutes ஹால்ட் இருக்குங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, நம்ம சாப்பிட்ற நேரத்துக்குலாம் கரெக்டான ஸ்டேஷனுக்காக போகும். அதாவது காலையில சாப்பாட்டுக்கு போபாலுக்கு போயிடும், மதியான சாப்பாட்டுக்கு நாக்பூருக்கு போயிடும், நைட்டுக்கு வாராங்கலுக்கு போயிடும். ஸோ சாப்பாட்டுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே போல உள்ள பேண்ட்ரியும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எந்த கவலையுமே தேவையில்லை. நம்ம நியூ டெல்லியில இருந்து சென்னைக்கு போறதுல இருக்கிறதுலயே சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ல ஃபாஸ்டஸ்டான ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தாங்க. இப்போ நமக்கு போபாலுக்கு பிறகு இட்டார்சி தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கேருந்து 92 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இப்போது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காட் செக்ஷனும் ரொம்ப அழகாக க்ரீனரியாக இருக்க போகுதுங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் நேரம் வந்துருச்சுங்க. கட்லட் வாங்கியிருக்கேன். நல்லா பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க. இதோடைய ப்ரைஸ் 50 rupees. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
நம்ம இந்தியன் ரயில்வே ஸ்பீட் அப்கிரேட் பண்ண பிறகு நம்ம நியூ டெல்லி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் செக்ஷன் தாங்க இருக்குதுலேயே லாங்கஸ்ட் 134 மீட்டர் செக்ஷனாக இருக்குது. அது நம்ம ரூட்டுக்கே இருக்கிற ஒரு பெருமைங்க. என்ன ஸ்டார் வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்களா? அங்கங்கே மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃபால்ஸ் ஊற்றிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா ஆசையும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போது செம்ம சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு. நமக்கு இந்த இட்டாச்சி செக்ஷன்ல ஸ்பீட் லிமிட்டும் இருக்குங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. கம்மியாக 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாங்க. போபால் தாண்டி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பர்கேரா அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வருங்க. அங்கிருந்து புத்னி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வரும். இதுக்கு இடையில தான் காட் செக்ஷன் இருக்குங்க. புத்னி ஸ்டேஷன் தாண்டி 1 to 2 நிமிஷத்துக்குள்ள நர்மதா ஆறு வந்துடும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
794 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு இடி. இங்க 10 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். இங்க நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் சாப்பாடு இருக்கிறாங்க, ஆனா இட்டார்சில அவ்வளவா நல்லா இருக்காது. காலையில இட்டார்சிக்கு வந்தீங்கன்னா சுட சுட பிரெட் ஆம்லெட் கிடைக்குங்க. இங்க மத்த சாப்பாடை விட இதுதாங்க பெஸ்டா இருக்கும். இதை வாங்கி சாப்பிடுங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையா இருக்குங்க. New Delhi, Chennai Central, Tamil Nadu, Superfast Express via Nagpur is ready to leave from platform number 2. இட்டார்சிக்கு பிறகு நம்மளுக்கு நாக்பூர் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 300 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. இட்டார்சில இருந்து நாக்பூர் போற இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோரா டோங்கரி அப்படின்ற ஸ்டேஷன் தாண்டின பிறகுதான் டனல்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் எல்லாம் வருங்க. ஸோ எல்லாத்தையும் சூப்பரா கவர் பண்ணிடலாம். ஸ்டார்ஸ் வண்டி கோரா டோங்கரி தாண்டிடுச்சிங்க. இப்போ டனல் செக்ஷன் அண்ட் பிரிட்ஜஸ் எல்லாமே வரும். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெல்லியில இருந்து சென்னைக்கு போறதுக்கு இருக்கிறதுலேயே ஸ்லோவஸ்டான ட்ரெயின் நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸுங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸ் மொத்தமா 41 hours டைம் எடுத்துக்குதுங்க. டெல்லியில இருந்து சென்னைக்கு வரதுக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயினும் அந்தமான் எக்ஸ்பிரஸ் தாங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு சென்னை வரதுக்கு 820 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. தமிழ்நாட்டில் 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. இந்த ரெண்டு வண்டிக்கும் ஜஸ்ட் 25 ருபீஸ் மட்டும் தான் ஃபேர் டிஃபரன்ஸ்.
ஒரு ட்ரெயின் அப்படின்றது வெறும் இரும்பில் மட்டும் செஞ்ச ஒரு பொருள் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினில் பல பேருடைய நினைவுகள், சந்தோஷம், அனுபவம் சொல்லிட்டு எல்லாமே அடங்கி இருக்குங்க. இது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பலதரப்பட்ட மக்களோட பழகலாம், நிறைய ஃபுட்ஸை சாப்பிடலாம், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் அனுபவிக்கணும். சரிப்பா, நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் எல்லா ட்ரெயின்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே போல் தானே நாமும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில வித்தியாசங்களை வச்சு தான் நாம் வேறுபடுறோங்க. அதே போல் தான் இந்த ட்ரெயின்ஸும் அதுக்கு உண்டான நேம் அண்ட் ஹிஸ்ட்ரியை வச்சு தனிப்பட்டு தெரியுதுங்க. அதை தான் நாம் ஒரு ட்ரெயினாக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோங்க. இன்னைக்கு ஆப்போசிட்ல வந்த கிராசிங் எல்லாமே காட் செக்ஷன்ல 2 லைன் பிரிஞ்சு போறதுல எல்லாமே மிஸ் ஆயிடுச்சுங்க. இனி ஆப்போசிட்ல ஏதாவது வந்ததுன்னா எடுக்கலாம். தமிழ்நாடு ரொம்ப பிஃபோரா நாக்பூர் ஜங்ஷனுக்கு போயிட்டு இருக்குங்க. அதனால வண்டியை ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியும் நாக்பூருக்கு சீக்கிரமாகவே உள்ள போய் சேர்ந்துருவோங்க.
ஸ்டார்ஸ் 1092 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NGP. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. இதோட இந்த vlog ஃபர்ஸ்ட் பார்ட்டா எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் செகண்ட் பார்ட்ல சீக்கிரமாவே சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.